வெற்றி உன் பக்கம் தான், விடாதே. இந்த வீரையாவுடைய ஆட்கள் யாரும் சோட போக மாட்டாங்கன்றதை நிரூபிச்சு காட்டிட்டாங்க. சந்தோஷம். ஐயா, என்னடா வந்தா? உங்களை சங்கரையை பார்க்க வந்திருக்காரு. எதுக்காக? பறிக்கப்பட்ட பூசாரி வேலையே மறுபடியும் கேட்க வந்திருக்கலாம். சந்திக்க முடியாதுன்னு சொல்லு, வேலையை பத்தி திரும்ப சிந்திக்க வேண்டாம் சொல்லு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவர் வெறும் அர்ச்சகர் மட்டும் இல்ல, உங்க ஆரோக்கிய நண்பர். நீங்க மறுக்காம போய் பாருங்க. நில்லு நில்லு, அனியா அக்கறம் சேரிய சேர்ந்தவரான நீ? ஆமாங்க. கிராமத்து குளத்துல தாழ்த்தப்பட்டவங்க தண்ணி எடுக்க கூடாதுங்கிற கட்டுப்பாடு இருக்கிறது தெரியுமில்ல உனக்கு? ஆமா, மாரியாத்தாளுக்கு வேண்டுதல் நிறைவேற்றணும். சேரி குளத்துல தண்ணி இல்ல, அதனால இங்க வந்து தண்ணி எடுத்தேன். எவ்வளவு பெரிய மனுஷன் கேட்கிறனா? கொஞ்சம் கூட மரியாதை நம்ம போயிட்டு இருக்காராவா? முதல்ல துண்ட தோல்ல போடுங்கண்ணே, அப்பதான் பெரிய மனுஷன் ஆக முடியும். அசிங்கப்படுத்திட்டாடா. ஏய் பொண்ணு, நீ தண்ணியை தொட்டதே முதல் குற்றம், தாயை தொட்டது அதை விட பெரிய குற்றம். கொண்டா கொடுத்து எழுத்துகையா. ஒரு கன்னி பொண்ணு மாகாளியை குளிப்பாட்டி தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக பூஜை செய்ய போறா. அதுக்காக அர்த்தமில்லாத காரணத்தை காட்டி அதை போய் தடுக்கணுமா? வீண் தகராறு வேண்டாம், மரியாதையா சொல்றேன், போயிடுங்க. ஊர்த்தலைவத்தை போய் சொல்லண்டா. அப்படியா? இந்த விஷயத்தை என்கிட்ட வந்து சொல்ல வெக்கமா இல்ல உங்களுக்கு? விதிகளை மீறவன் வெலா எலும்ப முடிச்சு போடாம இங்க ஏண்டா வந்தீங்க? மாகாளியை குளிப்பாட்டு தானே தண்ணி எடுக்கிறோம், இதை என்ன தப்புன்னு கேட்கிறானே? தப்புதான். மாகாளி மனுஷன் எல்லாம் அந்த விஷயத்துல ஒண்ணுதான். மாகாளிக்காக ஊர் முடிவை மாற்ற முடியாது. ஒரு பெண்ணுகிட்ட அவ பேரத்தை காட்டுறீங்க. தப்பிச்சா போ பாக்குறேன். கட்டு திட்டம் போட்டு நீங்க தள்ளி வைக்கிற எங்களை தான் கடவுளோட பிள்ளைகள் பெரிய மகான்களே சொல்லியிருக்காங்க. சரி, அதனாலதான் கடவுளை தொடரே இல்லை, தள்ளிவிலே கும்பிட்டு வந்துடுறோம். இது எப்படி இருக்கு? பாவிகளா, கடவுளையா தாழ்ந்த ஜாதின்னு சொல்றீங்க? உங்க நாக்கு அழிக போயிடும். உருப்பட மாட்டீங்களா நீங்க? என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? அடிச்சு போட்டு இழுத்து வேடா. யாரா? ஏழை எளியவங்க தாழ்த்தப்பட்டவங்க நல்வாழ்வுக்காக ஏந்திரம் போல உழைக்கிற எங்க வீட்டு பிள்ளை. அநியாயம் அக்கிரமம் எங்க நடந்தாலும் அதை செய்யறவங்க எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் அவைகளெல்லாம் எதிர்த்து நிற்கிற அஞ்சா நெஞ்சமுடைய 1000ல் ஒருவன். அப்படியா? கத்தியா வீசுறீங்க? சத்தியம், நீதி, நேர்மை, தர்மம், ஜனங்களோட வாழ்த்து இவையெல்லாம் அவர் பக்கம் இருக்கிறவரை கத்தி வெடிகுண்டு வைகலாம் அவர் கால் தூசி கூட தொட முடியாது. என்ன சொன்ன? உண்மையதாயா சொல்றேன். அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டீங்களா? வாயை திறந்து எங்களை எதிர்த்து வாதம் பண்ற அளவுக்கு திமிரு வந்துருச்சா? குதிரையின் குணத்தை தெரிஞ்சுதாண்டா தம்புரான் கொம்பு கொடுக்கல. நாங்க மேல் ஜாதி தாழ்ந்த ஜாதி ஆண்டவன் படைச்சது காரணத்தோட தாண்டா. டேய், ஜாதியால மட்டும் பெரியவங்களடா, சண்டையில நாங்க பெரியவங்க தான். அடியா, வெட்டுடா, கொல்லடா, நுறுக்குடா. Thank you.
எங்க பங்காளி காணோம்? யாரு கேக்குறீங்க? அதான் பந்தி பங்காளி, எப்ப சாப்பிட உட்கார்ந்தாலும் கூட உட்காருமே அது. ஓ, நம்ம கண்ணிய கேக்குறீங்களா? பரவாயில்ல, இப்பவாவது உங்க பொண்ணோட ஞாபகம் வந்துச்சு. ஆமா, கண்ணிய நான் மறந்துட்டேன். இன்னொரு தடவை அப்படி சொல்லாத. என் வம்சம் விளங்குறதுக்கு வந்து பிறந்திருக்கிற ஒரே மக அவ. அவளை நான் மறப்பேனா? நீங்க சிலம்பெடுத்து வீசினா எழுத்து நின்னு ஜெயிக்கிறதுக்கு இதுவரைக்கும் யாரும் பிறக்கல, இனிமே யாரும் பிறக்க முடியாதுன்னு சந்திர சொன்னப்போ கம்பீரமா நின்னுங்கல்ல. அதுல என்ன தப்பு? முகஸ்துதிக்கு பயங்காதவன் யார் இருக்கிறான்? அந்த மயக்கத்துலதான் கண்ணிய மறந்துட்டீங்கன்னு சொல்றேன். கொஞ்சம் புரியும்படியா சொல்ல. இங்க பாருங்க, உங்களை எழுத்து நின்னு ஜெயிக்கிறதுக்கு என் மக கண்ணி ஒருத்தியாலதாங்க முடியும். கொஞ்ச நேரத்துல என்ன போட்டு குழப்பிட்டேன். சிலம்பத்துல அவ என்ன ஜெயிக்க போறாளோ இல்லையோ, உன் வாயால என்ன நீ ஜெயிச்சிருவேன். போட்ட வைங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே, அவ வீட்டுல இருப்பாளா? அத கூட மறந்துட்டீங்களா? உண்மையிலே மறந்துட்டேன். வெள்ளிக்கிழமைன்னா அவளுக்கு வீடு வாசல் உலகம் எல்லாமே அந்த கோயில் தானே. கண்ணி, இப்படிதான் என்ன தவிக்க வைக்கிறதா? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? தெய்வத்தை தேடுற பக்த மாதிரி நான் உன்னை தேடிக்கிட்டே இருக்கேன். ஆமா, வழக்கமா பிரகாசிக்கிற அந்த வானத்து வெள்ளித்தட்டு இன்னைக்கு வனப்பில்லாம இருக்க என்ன காரணம்? உங்க முகம் தங்க தட்டு மாதிரி தக தகன்னு ஜொலிக்கிறப்போ அந்த வெள்ளி தட்டு வெறும் தட்டு தானே. கண்ணி, நீ சிரிக்கும் போது பார்த்தா எனக்கு என்ன தோணுது தெரியுமா? என்ன? சிரிப்பிக் கொண்டு செய்த உதடு சிரித்துக் கொண்டே இருந்தது அப்படின்னு ஒரு கவிஞர் சொன்னார். அவரை பாராட்டணும்னு தோணுது. அளவுக்கு மீறி புகழாதீங்க. ஒரு பெண் அவளோட காதலனுக்கு விண்ணிலவா இருக்கிறத விட வீட்டு விளக்கா இருக்கிறதுனா முறையானது. சமூகத்தின் சட்டங்களும் சம்பிரதாயங்களும் நம்ம காதலுக்கு குறுக்க நிக்கலாம், சங்கடங்களும் உருவாகலாம். மூச்சு அடக்கிறவங்க தானே முத்து எடுக்க முடியும். வெடித்து சிதற பாறைகளுக்கு பயப்பட்டா தங்கத்தை எப்படி எடுக்க முடியும்? சபலங்களுக்கு ஆட்படாமே ரெண்டு உள்ளங்கள் சங்கமமாய் பிறக்கிற காதல் இருக்கே, அதுக்கு தெய்வீக சக்தி உண்டு. அதை எந்த சக்தியாலும் தடுக்கவே முடியாது. கண்ணி, மறந்துட மாட்டியே இந்த ஏழைய? மறக்கிற காலம் வந்தா இருக்க மாட்டேன். பிரிக்க முடியாதபடி இவாளுக்குள்ள எப்படி ஒரு பிணைப்பா? கடவுளே, பெரிய ஆச்சார புருஷனாச்சே, அவனோட விளையாடி பார்க்கணுங்கிறது தான் உன்னுடைய விருப்பமா? அவனுக்கு புத்தி புகட்டுறதுக்காக நீ நடத்துற இந்த நாடகத்தினுடைய முடிவு சுபமா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. உன்னுடைய விருப்பம் தானே விதி. நல்லதே நடக்கட்டும். கண்ணி, நீ இருந்தா எனக்கு நேரம் போறதே தெரியல. காலம் பூராவும் இப்படியே இருக்கணும் போல இருக்கு. எனக்கும் பக்கத்துல நீங்க இருந்தா சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. களங்கமில்லாத ரெண்டு உள்ளங்கள் ஒன்னாகும் போதுதான் காதல் பிறக்குது இல்லையா? ஆமா, அதுக்கு பிறகு நடக்கிற திருமண வாழ்க்கை பேரின்பமா இருக்கும் இல்ல? அந்த இடைத்துல இருக்கிற சொந்தம் இருக்கு, அத வார்த்தைகளால சொல்ல முடியாது, வாழ்ந்துதான் காட்ட முடியும். கணவன் அவளை பிரிஞ்சா அவ உயிர் பிரிஞ்சிடும்னு சொல்றதுண்டு இல்ல? எங்க என்ன பிரிய மாட்டீங்களே? இந்த உடலை விட்டு உயிர் பிரியறவரை நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். என்ன சுவாமி, நேத்து ஹரிச்சந்திரா கதா காட்சியம் நடத்துறதா உறுதிமொழி கொடுத்தீங்க, இன்னைக்கு வள்ளி திருமணம் கதா காட்சியம் நடத்துறீங்க. உறுதிமொழியை ஞாபகப்படுத்துறேன். உறுதிமொழியை யார் யாருக்கு நினைவுபடுத்துறது இல்லாம போச்சு. இப்ப உறுதிமொழியை நினைவுபடுத்துறேன்னு சொல்றேன், இன்னும் கொஞ்ச நாள் போனா உண்ணாவிரதம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவேன். இதெல்லாம் நான் கவனிச்சுட்டு இருந்தா முடியுமா? வந்திருக்கிறவா எல்லாரும் வள்ளி திருமணம் கேட்கணும் தான் ஆசைப்படுறா. நீங்களும் போய் உட்கார்ந்து கேளுங்க. ஜனங்க எல்லாருமா சேர்ந்து என்ன பொறுப்புல விட்டுருக்கா? என் பொறுப்பு முடிகிற வரைக்கும் சித்தராய் பொறுமையா இருக்கப்படாதா? ஐயரை தப்பு பண்ணிட்டு அதுக்கு ஆண்டவனுடைய கதைகளை ஆதாரமாக கூடாது. ஆண்டவன் பண்ணா போற்றுதல், அதே காரியத்தை இந்த ஐயர் பண்ணா தோற்றுதல்னு நீங்க சொல்றேன். இந்த நியாயத்தை மத்தவெல்லாம் ஒத்துப்படா? வள்ளிய முருகன் 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணது கூட உலகத்துக்கு வழிகாட்டத்தானா? முருகன் கதையை சொன்னா ரெண்டு பொண்டாட்டிக்காரன்னு சொல்லுவேள், ஐயப்பன் கதையை சொன்னா அப்பா அம்மா யாருன்னு கேட்பேள், ராமர் கதையை சொன்னா அவர் ஏன் வாலிய பின்னால இருந்து அடிச்சாருன்னு கேட்பேள். எதுலயுமே நமக்கு பிடிபடாத தத்துவங்களை தான் பிடிச்சுட்டு அலையணுமா? நமக்கு புரியுற எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கே, அதையெல்லாம் கவனிக்கப்படாதா?
நீர் இந்த மாதிரி இங்க 4 பேர் நடுவுல கேட்கறது எனக்கு தெரியும். பழனி மலைக்கு ரகசியமா காவடி எடுக்கிறீங்களே அதுவும் எனக்கு தெரியும். சபையில அதெல்லாம் பேசி வைக்காதே. இது சம்பந்தமா ராமானுஜர் சரித்திரத்திலிருந்து ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க. ஒரு முறை ராமானுஜரும் அவருடைய சிஷ்யர்களும் தெருவில் கால்நடையா போயிட்டு இருந்தா. எதிர ஒரு ஹரிஜன பொண்ணு வந்துட்டா. உடனே ராமானுஜருடைய சிஷ்யர்கள்லாம் அந்த பொண்ணை பார்த்து ஒதுங்கி விலகி வழிபட சொன்னா. ஏன்னா ஹரிஜன் பாருங்க தீட்டு மேல விட்டுறப்படாது இல்லையோ, அதுக்காக அந்த ஹரிஜன பொண்ணு சொன்னா, ஒதுங்கிற சரி எந்த பக்கம் ஒதுங்க சொல்றேன்? இந்த பக்கம் ஒதுங்கிறான் வெங்கடேச பெருமாள் கோவில், இந்த பக்கம் ஒதுங்கிறான் ரங்கநாத பெருமாள் கோவில். உலகளந்த பெருமாள் திசையெங்கும் வியாபிச்சிருக்கானே, நான் ஒதுங்கிற பக்கம் கடவுள் இருந்து அவன் மேல என் தீட்டு பற்றப்படாதே, கடவுள் இல்லாத பக்கம் எதுன்னு சொல்லு, அந்த பக்கம் நான் ஒதுங்குறேன். உடனே ராமானுஜர் சாஷ்டாங்கமா அவ காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி தன் சிஷ்யர்கள் செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்டுட்டார். இப்படி எத்தனையோ சம்பவங்கள், சரித்திரங்கள், நிகழ்ச்சிகள் நம்ம புராண கதைகள்ல எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சப்புறமும் ஜாதி ஜாதின்னு பேசுறது அசல் பைத்தியக்காரத்தனம் இல்லையா? உட்கார உட்கார, நீ தானே அவர் பேச்ச கேளு. ஆளு நீ கணக்கு பிள்ளை, நீ சொல்றதுலாம் உண்மையா? சங்கரையரா ஜாதி இல்ல மதம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா ஆமா, அவர் நடத்துறதுக்கு பேர் தான் பள்ளி திருமண கலா காலட்சேபம். அச்சர சுத்தமா ஜாதி இல்ல பேதம் இல்ல ஒரே ஜாதின்னு சொன்னாரு. அதை கேட்டதுல இருந்து எனக்கே ஒரு மாதிரி ஆகி 3ஆம் தாரமா ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு ஆசையே வந்துருச்சு. கைய கால முடிச்சு போடுவேன். ஐயரை கூட்டு வர சொல்லி ஆரம்பி. யார பேரு? கரியா வித்தினுவான்னு என் கையில சொல்லிக்கின்னு நீ என்னமோ கபால்ல கண்டீனியா? நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். இந்த ஊர்ல நீ தனியா போக கூடாது, நானும் உன் கூட வருவேன். அது நீ வரக்கூடாத இடம். இந்த ஊர்ல 6 நிலவங்க 6 கட்டவங்களும் புரிஞ்சுக்கவே முடியல. ஆனாலும் பாரு, நானும் உன் கூட வருவேன். வீட்டுக்குள்ளதானே வரக்கூடாது, நான் வெளியில நின்னுக்கிறேன். வரேன். சரி வா. பச்சுமா மணி கூட கொண்டு வீட்டுல வை, நான் அப்பால எடுத்துக்கிறேன். என்ன கூப்பிட்டு ரமையா சொன்னான். சங்கரா, வள்ளி திருமண கதா காலட்சேபத்து பேரால கலப்பு கல்யாண பிரச்சாரமா பண்றேன். தலைய சீவிப்புடுவன், ஜாகிரதை. என்னய்யா பரட்டுறாரு? தலையை சீவிடு வராம காலட்சேபத்துல என்னையா தப்பு? கேளியா சுந்தரி, கொஞ்ச நாள் பேசாம இரு. அவ யாரு தெரியுமா? அவன் யார் அண்ணா? எனக்கு என்னயா? என் புருஷனை என் கண்ணு முன்னாலே கண்ணாப்புனால பேசுறவன் எம்பாம்பரிய பொம்மா இருந்தாலும் சரி சும்மா விட மாட்டான். சங்கரா, அவ சாதி என்ன பார்த்து என்ன வார்த்தை பேசுற? கேட்டு பேசாம நிக்கிறீ. இந்தா அப்புறம் பொல்லாதவளா மாறுப்பேன். நயா சாதி பெரிய சாதி. உனக்கு தெரியுமா, இந்த ஊர்ல ஒருத்தர் கீராரு. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அடுத்த சாதி பொண்ண கண்ணாலம் கட்டினதுக்காக பூசாரி வேலையே கிடையாதுன்னு சொல்லிட்டாரா. ஆண்டவன் என்ன பண்ணிக்கிறான் தெரியுமா? அவர் வீட்லயே கதைய மாத்திக்கிறான். சங்கரா, சுந்தரி, அவர்தான் வீரிய. அது தெரியாம ஏதாவது உளறி விட்டாது. சங்கரா, உண்மை சொல்லு. அவ என்ன சொல்ற? தயவு செய்து சொல்லு. சங்கரா, நமக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனா என்னுடைய உண்மையான சிநேகிதன் நீ என்ன சொல்றா? என்னத்துக்கு தயங்குற? சும்மா தைரியமா சொல்லியா? சரி, அம்பாள் மேல பாரத்தை போட்டுட்டு எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன். யாரோ சொன்னதை நம்பி திடீர்னு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. சொன்னது யாரோ ஒருத்தர் இல்ல, சங்கரையர். சரிதான், வேலை பறிப்போன ஆத்திரத்துல வீட்டுக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்கிறாரோ என்னவோ. மறந்து போய் பேச மாட்டாரு சங்கரையர். என்னையும் கண்ணியையும் அவருடைய 2 கண்களா நினைக்கிறார். அவரை பத்தி அபாண்டமா எதுவும் பேசாது. ஏங்க, யாரோ ஒருத்தர் குணத்துக்கு இவ்வளவு உத்தரவாதம் கொடுக்கிற நீங்க பெத்த மக விஷயத்துல மாத்திரம் ஏன் இப்படி பாரபட்சம் காட்டுறீங்க? தாயம்மா, நெருப்பு இல்லாம புகைய. பொறுப்பு இல்லாதவங்க மூட்டுற நெருப்பு புகையுங்க. ரொம்ப சாமர்த்தியமா பேசுறதாக நினைப்பா. காரணம் இல்லாம யாரும் கலந்து சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிஞ்சிடும். இல்லன்னா உலக நம்மளத்தான் முட்டாள் சொல்லும். அவ எங்க? வெளியே போயிருக்காங்க. பாக்குறேன். எங்க கடல் பிள்ளைய காணோம்? கதை ஆரம்பிக்க சொல்லுங்கய்யா. மகாஜனங்களே, பக்த கேடிகளே, இல்ல பக்த கோடிகளே, நீங்க எல்லாம் பொறுக்கணும். யாரையா பொறுத்து சொல்ற? பொறுக்கியத்துல சொல்ல பொறுமையா இருக்கணும். இதோ வருகிறார், மகன் வருகிறார். ஹரிச்சந்திர பாகவதர் வாழ்க! நேரம் போயிடும், கதை ஆரம்பிப்போம். கதைப்போம். மகாஜனங்களே, இன்னைக்கு நமக்கு ஒரு புண்ணிய நாள். மதிப்புக்கும் மரியாதைக்கும் அன்புக்கும் ஆசைக்கும் பண்புக்கும் பாத்திரமான மகா 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 ராஜஸ்ரீ வந்திருக்காங்களா? ராஜஸ்ரீ மாமா ஹரிச்சந்திரன் அவர்கள். என்னையா உனக்கும் மாமாவா?
மீச காலத்தை ஓட்டாத கதைய ஆரம்பிக்க சொல்லியா? உங்க அளவு கிடந்த ஆர்வம் புரியுது. இதோ கலாகாலட்சம் ஆரம்பமாக போகுது. மணியா என்ன இக்கட்டான நிலைமையில கொண்டாந்து விட்டுட்டேன். ஜனங்களை பார்த்த உடனே கைகாலெல்லாம் உதறுது. இந்த சமயத்துல மழையில பெஞ்சீங்கன்னா அதை சாக்கு வச்சு ஓடிடலான்னு பாக்குறேன், அதுவும் வரமாட்டேங்குது. கதையை கேட்கறானே கொடுக்கலன்னா விட மாட்டான் போல இருக்கேன். காலையில் நான் சொன்ன மாதிரி சமாளி. என்னையா சமாளிக்கிறது? மகாஜனங்களே, இப்ப நான் சொல்ல போற கதை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாதவனுக்கு சொன்னாலும் புரியாது. எனக்கு தெரியும். தெரிஞ்சவனுக்கு நான் யாரையா சொல்லணும்? பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், மீதி பேருக்கு தெரியாதுல்ல. சொல்லு. கதை யாரையா நீ? தெரியாதவங்க தெரிஞ்சவங்கிட்ட கேட்டீங்க, நம்ம போலாம். யோ, ஒழுங்கா சங்கரையர் கதை சொல்லிட்டு இருந்தாரு, அதையும் கெடுத்து விட்டு கிண்டலா பண்ற. தபார், மணிக்கணக்கில் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். மரியாதையா கதையை சொல்லு, இல்ல பக்கத்துலதான் புதுசா கட்டணம் கட்டிக்கிட்டு இருக்கான், அவ்வளவுதான். பார், என் மச்சனை அதட்டான் பார். மச்சனன் தயவு இருந்தா மலை ஏறி உழைக்கலாம்னு சொல்லுவாங்க. இவனை வச்சு ஒரு மரம் கூட ஏற முடியாது. நான் கவனிச்சுறேன். அதாவது நான் மரியாதையாவே சொல்றேன். மகாஜனங்களே, யோ, கரடி பைய பேச கேட்டுக்கிட்டு கதாகாரட்சமா பண்ண வந்திருக்கிற. கதை பண்ண வர்றவங்களுக்கு ஒழுங்கா புராணம் தெரிஞ்சிருக்கணையா? கதை பண்றவங்க மூஞ்சியில கொஞ்சமாவது தெய்வீக கடை இருக்கணும். இது என்னையா மூஞ்சி, எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற போட்டோ மாதிரி. உன்ன தாயா சொல்றாங்க, தள்ளிங்க இல்லையா? யாருக்கெல்லாம் தெய்வ கலை இல்ல, அதை இப்ப நான் நிரூபிக்கிறேன். இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை காக்கா இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியுமா? முடியாது. நான் சொல்றேன், 420 அறை. அது என்ன அறை? ஒண்ணு குஞ்சியா? குஞ்சு எல்லாம் கணக்கில் வராது. வரலன்னா உடைய 420. நீ சொல்ற 420க்கு மேல இருந்தா வெளியூர் காக்கா நம்ம ஊர் எச்சியலைக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். சரி, 420க்கும் குறைவா இருந்தா நம்ம ஊரு காக்கா வெளியூருக்கு விருந்துக்கு போயிருக்குன்னு அர்த்தம். கணக்கு பொருளோட தெய்வத்தன்மையை பாத்தீங்களா? ஆமாம். குமாரியா, நீங்க ஆரம்பிங்க. யோ, இவன் ஸ்ட்ராங் படுத்துறையா? யோ மணியம், மீசையில சைடுல தீய வைக்க இப்ப நான் என்னையா செய்வேன்? உன்னை தெய்வம் நம்பிட்டானுவோ, நீ எதை சொன்னாலும் ஏத்துக்குவானுவோ. அதாவது உடம்பு. மகாஜனங்களே, நான் சொல்ல போற கதை இருக்குது, புராணம், பெரிய புராணம். ஆரம்பத்திலே கம்பன் எழுதிய பெரிய புராணத்திலே தர்மர் வனவாசம் போகின்றார். அந்த சமயம் தம்பியாகப்பட்ட கோவலனும் அவனுடைய மனைவி சீதாவும் உடன்கட்டை ஏறுவதாக அடம் பிடிக்கிறார்கள். என்ன பிடிக்கிறார்கள்? வடம் பிடிக்கிறார்கள். ஏன் முண்டம், அது தேரு, இது வேறு. அடம் 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 பிடிக்கின்ற நேரத்திலே எப்படி தர்மர் வனவாசம் போறாரு, தம்பி கோவலனும் சீதையும் உடன்கட்டை ஏறாங்களா? அப்பா கணக்க பிள்ளை, நீ ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டு இந்த ஊர்ல இருக்கிற பாதி பேத்துக்காவது பைத்தியம் முடிக்கணும் அப்படின்னே கதாநாயகம் முடியாயா? நம்பி, நீ பிஞ்சு, உனக்கு சொன்னாலும் புரியாது. நீ ஓரங்கட்டு. நீங்க கதை சொல்லுங்க. சொல்றேன். தர்மர் வனவாசம் சென்ற செய்தி கேட்ட அவருடைய மனைவி சகுந்தலை தடால் என்று மயங்கி தடாகத்தில் விழுந்தாள். அந்த சமயத்தில் தான் அந்த பயங்கரமான செய்தி வந்தது. எந்த பயங்கரமான செய்தி? அந்த பயங்கரமான செய்தி. அதேதான். வனவாசம் சென்றிருந்த தர்மர் பாத்ரூமுக்கு போயிருந்தார். அப்ப மயக்க மருந்த கொடுத்து அவரை தூக்குல தொங்க விட்டுத்தான் தென்கொரிய அரசனான சூரபத்மன். காட்டுக்குள்ள பாத்ரூம் ஏடியா? கரடி மீச கட்டி இருப்பான். அவர் கையில தட்டி வச்சிருந்தாரு, சுத்தி கட்டிக்கிட்டாரு. ஏண்டா உனக்கிட்டா கேட்ட? போயிருக்கிறது யாரு? தர்மர் மகாராஜா. காட்டுக்குள்ள என்னடா, கடலுக்குள்ள கூட கட்டுவாரு. கடவுள் கதையை சொல்றேன்னு சொல்லிட்டு கண்டபடி உளரக்கூடாது. நானா உளறேன்? என்னை பத்தி உங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும், மணியக்காரருக்கு தெரியும். புராணத்தை அரைச்சு கரைச்சு குடிச்சவன் நானு. நான் சிவனுடைய முடிய பார்த்தது காலம்போக்கு தெரியும்னு சொன்ன பிரம்மன் மாதிரி என்ன பத்தி மணிகாரருக்கு தெரியும்னு சொல்றீங்களா? அப்ப நான் பொய்யா சொல்றோம்? சிவனுடைய முடியை பார்த்த பிரம்மனுடைய கதை எந்த புராணத்தில் இருக்கு? அதை நீ சொல்லணும். என்கிட்ட இருந்து கடவுளை காப்பாற்ற வந்த கண்ணியம் மாதிரி அந்த கதையை சொல்லட்டும். சொல்ல சொல்லு. ब्रह्मावे हमसो भूत्वा श्रोण वेष्टव्य सहसं समा आसन ब्रह्मा अहं श्रोसाने त्वमेव मातासि त्वमेव पितासि कर्तासि कार्यदासि एवं वेदसि वसायुज्य माप्नोति. கேட்டீங்களா? யாருக்காவது புரியுதா? இந்த மாதிரி உணர்றதுக்கு என்ன புரியாதா? நாங்க இந்நேரம் அங்க இருந்திருந்தா எங்களுக்கு எது? தெய்வம் மாதிரி வந்து எங்களை காப்பாத்தணும்மா. நீ தெய்வம் தான்மா, தெய்வ பிரபிமா. கண்ணி, உனக்காக கோயில்ல அவர் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்காரு. சீக்கிரம் போ.
கண்ணியம்மா, உனக்காக எவ்வளவு நேரமானாலும் காத்திருக்க தயாரா இருக்கம்மா. அம்பாளோட குங்குமத்தை உனக்கு கொடுத்துட்டு போகலைன்னா அர்ச்சகர்களை பார்த்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுவோம்மா. ஐயா, அர்ச்சகர்கள் தெய்வத்தோட பிரதிநிதிகள்னு சொல்லுவாங்க. பேருக்கு நாங்கள் பிரதிநிதிகளாக இருக்கலாம்மா, ஆனா ஊருக்கு அம்பாளோட நிலா தெரிகிறது நீதானே அம்மா. உன்னை பார்த்தா இந்த தாயை பார்த்த நிறைவு ஏற்படும். அப்படி சொல்லாதீங்க. நான் வரேன். இங்க பாருங்க, எதுலயும் ஒரு நம்பிக்கை இருக்கணுங்க. வாய் புளிச்சுதா மாங்காய் புளிச்சுதான்னு தெரியாம வர்ற வதந்திகளை எல்லாம் நம்பி வானத்துக்கும் பூமிக்குமா எதிரி குதிச்சிங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? வதந்திகள் எல்லாம் ஆரம்பத்திலே காலை முடிச்சு போட்டணும், இல்லைன்னா விஸ்வரூபம் எடுத்து நம்ம வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சிடும். நீங்க மக மேல அளவுக்கு மீறி அன்பும் பாசம் வச்சிருக்கிறீங்க. அதனாலதான் அவன் மேல ஒரு சின்ன தவறான செய்தி கேள்விப்பட்டாலும் நீங்க துடிச்சு போறீங்க இல்லையா? மக மேல மட்டும்தானா? அவன் பேர்ல நான் அளவு கிடந்த பாசம் வச்சிருக்கிறது காரணமே கண்ணி ஓ மகன் இருந்தாலும் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு இருக்கிற ஒரு பொண்ணு. அவளை பத்தி ஊர்ல 4 பேர் 4 விதமா பேச விடலாம். கண்ணியை பொறுத்த வரையிலங்க, உறவான அவ எனக்கு மகளா இருந்தாலும் உணர்வால அவ எனக்கு தாயா இருக்கிறா. ஏதோ ஒரு சக்தி என்ன அறியாமலேயே அவகிட்ட என்ன அடிமையாக்கிடுச்சுங்க. காக்கைக்கு தான் கொஞ்சம் பொன் கொஞ்சம் சொல்லுவாங்க. நீ அதுக்கு மேல ஒரு படி போய் அவளுக்கு தெய்வீக முத்திரையை குத்திரவு பண்றது. அவ வந்துட போறாங்க. என்னப்பா, என்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, ஏன் திடீர்னு நிறுத்திட்டீங்க? அறுவடை நேரம் வந்துருச்சு இல்லையா, அதான் விவசாயத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். நல்ல விளைச்சல்னு ஊரெல்லாம் சொல்றாங்கப்பா. கவலைக்கு காரணமே அதுதான்மா. விளைஞ்ச பயிரை பூச்சி தாக்காம அறுவடை பண்ணி வீட்டுக்கு கொண்டாந்து சேர்க்கிற வரைக்கும் நிம்மதியே இருக்காது. கதிர் வச்ச நிலமும் கன்னி பொண்ணு ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நான் போய் மணியக்காரனை பார்த்து வந்துடுறேன். சரி அப்பா. என்னம்மா? நாளைக்கு கோவில திருவிழா. கேட்டதெல்லாம் கொடுக்குற அந்த மகமாயிட்ட இந்த குடும்பத்து பெருமையை ஒசத்துற மாதிரி உனக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுக்க சொல்லி வேண்டிக்கம்மா. வர நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் கண்ணிய நல்லவளாத்தானே காட்டுது. அப்போ நான் கேள்விப்பட்டது பொய்யான தகவலா? சங்கரன் சொன்னது பொய்யா இருக்காது. உயிரே போனாலும் அவன் பொய் சொல்ல மாட்டான். எது சரி எது தப்புன்னு புரியலையே. பாப்போம். எது நடக்க கூடாது பயக்கணும், அது நடத்துக்காடி வயசு வந்து பொண்ணு கை நீட்டி அடிக்க கூடாது. வயசு வந்த பொண்ணு இவன் செய்த காரியத்துக்கு நாளைக்கு வயசுக்கு வந்தவங்க வயசுக்கு வராதவங்க எல்லாருமா சேர்ந்து ஊருக்கு உபதேசம் பண்ண கதையை கேளுங்க சொல்லி என் முகத்துல காரி துப்ப போறாங்க. இவனே விட்டு வைக்க மாட்டாங்க. பெத்த மகனை உங்க கையாலே வெட்ட போறீங்களே, நீங்க என்ன மனுஷனா இல்ல மிருகமா? தாயப்பா, என்ன மிருகம் சொல்லிட்ட? என்ன நீ மிருகம் நான் சொல்லிட்டேன்? பரம்பரை பரம்பரையா கட்டி காத்து வந்த நம்ம கொலை பெருமைய குழி தோண்டி பொழைச்சிட்டாவே அவளை திருத்த வேண்டிய நீ என்ன மிருகம் சொல்லிட்ட? இந்த கையால அவளை வெட்ட போறது தானே என்ன மிருகம் சொல்லு? இந்த கையால அவளை வெட்ட போறது மிருகம் சொல்லு. டாக்டர், உடம்பு எப்படி இருக்கு? இதே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த அம்மா உயிரோட இருக்கணும்னு நீங்க நினைச்சா ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். சின்ன அதிர்ச்சி கூட ஏற்படாதபடி பார்த்துக்கணும். பி கேர்ஃபுல்.